அருமையானவர்கள், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரின் வாணர் அவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். வேத பாடத்தோடு வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. அவரையும் அவர் குடும்பத்தாரையும் கத்தர் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. புதிய வாரத்திலும் புதிய நாளிலும் புதிய ஆசீர்வாதங்களோடு கத்தர் வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே அவரையும் ஒப்புவிப்போம். வார்த்தைகளை பெற்றுக்கொள்வோம். புறப்படுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க, விடுதலை கொடுக்கத்தக்கதாக, அவருடைய செவிகளை திறக்கத்தக்கதாக கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் மாலை வணக்கங்களை கூறுவோம். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். ஆமென். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள். God bless you. ஆமென். ஆமென். நன்றி ஐயா. நன்றி. ஜெபம் பண்ணுவோம். கிருபை இரக்கம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையில் புதிய நாளிலே உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய வார்த்தைகளை பேசும்படியாக நீர் கொடுத்திருக்கிற அந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அடியனை மறைத்து இந்த நாட்களிலே வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கம இணையதளத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு அன்புள்ளங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு அருமையான வார்த்தைகளை கேட்டோம். இந்த நாட்களிலே மனம் திரும்புதலை குறித்து போதர் ஐயா இந்த நாட்களில் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே இந்த கடைசி காலத்திலே ஜனங்களுக்கு தேவையான ஒரு காரியம் என்னவென்றால் மனம் திரும்புதல் என்றால், இன்றைக்கு அநேக ஆண்டோடைய பிள்ளைகளா இருந்து கூட இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே சில ரகசிய பாவங்களுக்குள்ளே இந்த நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நினைக்கிறார்கள் எல்லாரும் ஆண்டவர் வந்தவுடனே நாங்கள் போயிடுவோம் என்று சொல்லி. ஆனால் அப்படி அல்ல. இந்த நாட்களிலே முதலாவது தேவனுக்குள்ளே மனம் திரும்பி இந்த நாட்களை நாங்கள் பரிசுத்தமா இருக்கிற வழியிலே தான் கர்த்தர் இந்த நாட்களை நம்மை அழைத்து செல்ல முடியும் என்பதை பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்றைய நாள் நான் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதியை துதித்தல், எப்படியாக துதிக்க வேண்டும், ஹவு கேன் வி கோயிங் டு வர்ஷிப் என்ற தரப்பில் இந்த நாட்களை பேச போகிறேன். இந்த நாட்களை சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால், ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறார், இந்த நாட்களே உம்மையின் முழு இருதயத்தோடு உம்மை நான் துதிப்பேன் என்றும் உம்முடைய அதிசயங்களை எல்லாம் இந்த நாட்களை விவரிப்பேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தேவனை துதிக்கிற வேளையிலே தேவன் நமக்கு செய்த அந்த அதிசயங்களை சொல்லி விவரித்து தான் இந்த நாட்களை துதிகளை ஏறெடுக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், அந்த ஆண்டவர் செய்த அதிசயங்களை மட்டுமல்ல, அந்த துதிக்கிற வேளையிலே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே மகிழ்ந்து இந்த நாட்களிலே உன்னதமானவரை தமது நாமத்தை இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப துதிக்கிறதன் முக்கியமான நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவர் தேவனுடைய மக்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே அடிக்கடி இந்த நாட்களை வலியுறுத்தி உறுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்ப்பீர்களா இருந்தால், அங்கே பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எழுதியவர்கள் இஸ்ரவேலரை இந்த நாட்களிலே தேவனை துதிக்க இந்த நாட்களை அழைப்பதற்கு 3 அடிப்படை வார்த்தைகளை இந்த நாட்களிலே பயன்படுத்தினார்கள். அதாவது முதலாவதாக பராக் என்று சொல்லியும், இதை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே ஆசீர்வதித்தல் என்ற மொழிபெயர்க்கலாம் என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2வது இந்த நாட்களிலே ஹாலால், இந்த வார்த்தை இந்த நாட்களிலே கர்த்தரை துதியுங்கள் என்பதனுடைய பொருளாக இந்த நாட்களிலே உள்ளதும் அல்லேலுயா என்ற வார்த்தையும் வந்தது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3வதாக யாதா, இந்த சொல் நன்றி செலுத்துதல் என்று சொல்லி இந்த நாட்களே மொழிபெயர்க்கப்படும் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த எபிரேய ராகத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களே பாருங்கள். இங்கே பாராக், ஹாலால், யாதா என்று சொல்லி இந்த 3 வார்த்தைகளையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த 3 வார்த்தைகளும் இந்த நாட்களே என்ன இதை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தரை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாக அந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த இடத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், இங்கே தேவனுக்கு அங்கே நன்றி சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி துதிக்கிறதை குறித்து தான் இந்த வார்த்தையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அன்பு சகோதரனை சகோதரி, ஆனாலும் பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், வேதத்திலே காணப்படும் முதல் அங்கே பாடல்கள் எப்படி என்று சொன்னால், பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, செங்கடலை கடந்து இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே அங்கே பாடுபட்ட போது, அது இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே
தேவனுக்கு இந்த நாட்களை நன்று கூறும் ஒரு துதிப்பாடலாக அந்த நாட்களை அங்கு காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் அந்த ரெட் சீயை, சுவந்த சமுத்திரத்தை கடந்து இந்த நாட்களை வருகிற வேளையிலே ஒரு பாடல்களை பாடினார்கள். அந்த பாடல் எப்படியாக இருக்கிறதாம்? தேவனுடைய நாமத்துக்கு நன்றி சொல்லி துதிக்கிற பாடலாக அந்த நாட்களை இருக்கிறதாம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அந்த நாட்களை துதித்தார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிற வேளையிலே முதலாவதாக அங்கே துதிக்கிறார்கள். எப்படியாக அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களை துதிக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே அவர்கள் அங்கே சுவந்த சமுத்திரத்தை அதாவது சுவந்த சமுத்திரத்தை கடந்த உடனே இந்த காரியத்தை இந்த நாட்களில் அங்கே செல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான யாத்ராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் எடுத்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது. வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார். கர்த்தர் என் பெலனும் என் கீதவுமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரே உயர்த்துவேன் என்று சொல்லி தொடர்ந்து படிக்கிறார்கள். கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர் என்பது, கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பார்வோனின் ரதங்களையும் அவன் சேனைகளையும் சமுத்திரத்திலே தள்ளிவிட்டார். அவருடைய பிரதான அதிபதிகள் சிவந்த சமுத்திரத்திலே இந்த நாட்களிலே அமிழ்ந்து போனார்கள் என்று சொல்லி அங்கே இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள், அந்த ஜனங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லி துதிக்கிற காரியம், கர்த்தர் எப்படி என்று சொல்லி சொன்னார், அவரை புகழ்ந்து பாடி அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவன் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அது எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே சாவக்கட்டிலே இந்த நாட்களில் இருந்த எங்களை விடுவித்து இந்த நாட்களிலே தேவன் எங்களுக்குள்ளே மகிமையாய் வெற்றி சிறந்தார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா நீங்க பாருங்க, இந்த நம்முடைய சரீரத்தை குறித்து வேதத்திலே பார்க்கிற வேளையிலே சரீரம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் தேவன் வாசம் செய்யும் ஆலயம் என்று சொல்லி பவுலடிகள் இந்த நாட்களில் புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலேயே இந்த சரீரம் எதை குறிக்கிறது என்றால் ஆசரிப்பு கூடாரத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இதற்கு அநேக ஆதாரங்கள் இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே வேதத்திலே இருந்து நாங்களே காட்டக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அந்த ஆண்டவர் இந்த நாட்களை மோசையை சந்தித்து மோசையோடு பேசி இந்த நாட்களை எப்படியாக அந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கட்ட வேண்டும் என்ற காரியத்தை இந்த நாட்களை பார்த்த வேளையிலே அதன் பிரகாரம் அவர் கட்டுகிறார். அந்த ஆசாரிப்பு கூடாரம் என்பது அங்கே ஒரு சரீரத்தை தான் இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பாருங்கள். இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த சரீரத்தை இடித்து போடுங்கள், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், நான் 3 நாளிலே எழுப்புவேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவருடைய கடைசி காலத்திலே பாருங்கள், அவர் சொல்லுகிறார், அதை அவர்கள் அறியாதபடி இந்த ஆலயம் கட்டுவதற்கு இத்தனை ஆண்டுகள் சென்றது, அதை எப்படி 3 நாளுக்குள்ளே கட்டி முடிப்பாய் என்று சொல்லி அவர்கள் இந்த நாட்களே எப்படியாக போகிறார்கள் சொன்னால் அவர்கள் மாமிசத்திலே இந்த நாட்களே அங்கே காரியத்தை பேசுகிறதை பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆவியிலே இந்த நாட்களே ஆவிக்குரிய காரியத்தையும் ஆவிக்குரிய செயல்பாடுகளையும் அந்த இடத்திலே பேசுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, இதுதான் தேவனுடைய காரியத்திலே அங்கே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அவர் சொன்ன சரீரம் ஆலயம் என்று சொல்லப்பட்டது எதை குறிக்கிறது? அவருடைய சரீரத்தை தான் குறிக்கிறது. அந்த சரீரமாகிய ஆலயத்தை நீங்க இடிப்பீர்களா இருந்தால் 3ஆம் நாள் அந்த ஆலயத்தை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதன் நோக்கம் என்ன? நான் 3ஆம் நாள் உயிர் தெழுவேன் என்பதுதான் அதனுடைய காரியமும் ஆதாரமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இது தேவன் வாசம் செய்கிற ஆலயமாக இந்த நாட்களில் நம்முடைய சரீரமாக இருக்கிறபடினால் நம்முடைய உதடுகள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, யாக்கோபின் புத்தகத்தில் எடுத்து பாருங்கள், துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயினாலே வருகிறது என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஏன் அப்படியாக சொல்லப்படுகிறது சொன்னால், இன்றைக்கு பாருங்கள், ஒரு சிலர் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆண்டவரை துதிக்கிறார்கள், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்கள். நல்லது இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அதே வாயினாலே தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? சபிக்கிறார்கள், உறவினர்களை சபிக்கிறார்கள். இந்த நாட்கள் வேறு ஜனங்களை இந்த நாட்களை சபிக்கிறார்கள், பேசுகிறார்கள், இப்படியான காரியத்தை செய்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அப்படியானால் தேவன் வாசம் செய்யும் இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து சாபமும் பாவமும் இந்த நாட்களே வெளியாலே வர முடியுமா? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, ஏனென்றால் அது பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்கள், உடன்படிக்கை பெட்டி, ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை எடுத்துக்கொண்டு போகிற வேளையிலே அது மிகவும் பரிசுத்தமான காரியமாக இந்த நாட்களே இருக்கிறது.
அதே அந்த இடத்துல ஊசா தொட்ட இடத்திலே பாருங்கள், அந்த வண்டியிலே போகிற வேளையில விழுகிற வேளையிலே ஊசாவை கர்த்தர் அடித்தார்னு சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த நாங்கள் நம்முடைய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற சரீரம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதனாலதான் ஆண்டவர் எபிரேயர்ல சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், அதனால நீங்களும் எப்படியாக இருக்க வேண்டும், பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் விரும்புகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அதைத்தான் இன்றைக்கு தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி என்று சொன்னால், இந்த சரீரம் எப்பொழுதும் பரிசுத்தமா இருந்தால் அங்கே இந்த நாட்களிலே நம்முடைய உதடுகளை துறக்கிற வேளையிலே உதடுகளில் இருந்து துதிகள் அப்படியே தொனித்துக் கொண்டே இந்த நாட்களிலே இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் எப்படியாக என்று பார்க்கிற வேளையிலே நான் காலையில் எழுந்து இந்த நாட்களை நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே ஏதோ பாட்டு புத்தகத்தை எடுத்து இந்த நாட்களை முன்னுக்கு வைத்து பாடுகிற நோக்கம் அல்ல. அருமையான கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பிக்கொண்டே இருப்பார். காலையில் எழுந்து முதலாவது, நான் நேற்றைய நாட்களில் கூட சொல்லி இருந்தேன், முதலாவது நாங்கள் தேவனை தேட வேண்டும். ஆண்டவரை முதலாவது முன்னுக்கு வைத்து இந்த நாட்களை நாங்கள் நடக்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவன் அந்த இடத்திலே பேசுவார். ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் இடப்படுகிற வேளையிலே அவர் நம்முடைய உதடுகளிலே நம்முடைய இருதயத்திலே எந்த பாடலை போட வேண்டும், இப்படியான பாடல்களை போட வேண்டும் என்பதை குறித்து தான் அவர் இந்த நாட்களை அங்கே பாடல்களை போட்டு நம்முடைய உதடுகளில் இருந்து சத்தத்தை இந்த நாட்களை வெளியிலே கொண்டு வருவார். நீ பாருங்க, நான் கிட்டத்தட்ட நான் நினைக்கிற ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்பாக அந்த நாட்களை பார்த்த அந்த பாடல் புத்தகங்களை தான் இன்றைக்கும் அதே பாடல்களை இந்த நாட்களை நான் பாடிக்கொண்டு, எனக்கு அந்த பழைய பாடல்கள் ரொம்ப விருப்பம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, புதிய பாடல்களை விட பாருங்க, அந்த பாடல்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த நாட்களை என்ன செய்யும், தேவனுடைய சமூகத்திலே குந்தின உடனே அந்த பாடல்கள் இந்த நாட்களை வந்து கொண்டே இருக்கும். அடுத்தடுத்து அந்த பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும். என்ன பாடல்கள் படிக்க வேண்டுமோ அந்த பாடல்களை படித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருப்போம். ஏனென்றால் அந்த துதியினுடைய அபிஷேகம், அனாயிண்டிங் ஆஃப் வொர்ஷிப், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அங்கே உள்ளான மனுஷனுக்குள்ளே இந்த நாட்களை வெளிப்படும். அப்ப உள்ளான மனுஷன் சொல்லப்படுறது ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இருந்து, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த ஆசரிப்பு கூடாரமாகி அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து அந்த நாட்களில் இந்த பாடல்கள் இந்த நாட்களை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், அந்த பாடல்கள் எப்படியாக இருக்கும் என்றால், தேவனுக்கு சுகந்த வாசனையாக ஆண்டவர் முகர்ந்து கொள்ளக்கூடிய விதமாக அந்த பாடல்கள் இந்த நாட்களை அமைகிறதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பழைய பாடல்களை நான் ஏன் விரும்புகிறேன் சொன்னால், பழைய பாடல்களே அநேக அர்த்தங்கள் இருக்குது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அர்த்தத்தோடு வேத அடிப்படையில பாடியிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக பாடல்கள், புதிய பாடல்கள் அர்த்தமில்லாதபடி இந்த நாட்களை பாடுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், துதிக்கிறதை குறித்து இந்த நாட்களை சொல்லப்படுகிறது. மோசே இந்த நாட்களே பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்துக்கு அங்காலே இந்த நாட்களை அருகிலே வெளியிலே வந்தவுடனே அங்கே என்ன செய்கிறார்கள், அவர்கள் இந்த நாட்களே மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு, கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையாய் இந்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சிறந்தார், குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார், கர்த்தரன் பெலனும் என் கீதமானவர், அவர் எனக்கு இரட்சிப்புமானவர், அவரே என் தேவன், அவருக்கு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், அவரே என் தகப்பனுடைய தேவன், அவரை உயர்த்துவேன், அவர் கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம் என்று சொல்லி இந்த நாட்களில் அந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதரன் சகோதரி, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களில் இந்த வேத பகுதியில பார்க்கிற வேளையிலே மோசவே இஸ்ரவேலிடம் தேவன் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை இந்த நாட்களிலே கொடுத்ததற்காக அவரை இந்த நாட்களிலே போற்றி துதிக்குமாறு இந்த நாட்களை கட்டளையிடுகிறான்னு சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த நாட்களே அப்ப மோசேயுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்க இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே இந்த நாட்களை ஆண்டவர் கொண்டு வருகிறார். சுவந்த சமுத்திரத்தை நாளே அவர்களை வழி நடத்தி வனாந்தரத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு வருகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடத்திலே கொண்டு வருகிற வேளையிலே அவர்கள் தேவனை உயர்த்தி இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். உபாகமம் புஸ்தகம் 8வது அதிகாரத்திலே வேதம் சொல்லுகிறது, 10வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், ஆகையால் நீ புசித்து பாருங்கள், ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய். இப்ப பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம். இலங்கை ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை போல. இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்கள், அந்த யுத்தத்தின் நிமித்தம் ஒரு காலத்திலே அவர்களுடைய தேசமே இந்த நாட்களிலே அந்த வரைபடத்திலே இல்லாமல் போய்விட்டது. அப்படியான ஒரு காலகட்டத்துக்குள்ளே இந்த நாட்களை தள்ளப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பாக அந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவன் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை மறுபடியுமாக இந்த நாட்களை கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் அவர்களுடைய காரியத்திலே அவர்களை விட்டு கொடுத்தார். என்ன சொன்னா, அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் வேதம் சொல்லுகிறது வணங்கா கழுத்துள்ள ஜனங்களா அவர்கள் இந்த நாட்களை அப்படியா ஒரு கொடூரமான, அதாவது வைராக்கியமான ஜனங்களாக இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அப்படியானால் அதனாலேதான் தேவன் இந்த நாட்களில்
அவருடைய சில காரியங்கள் நிமித்தம் சில காரியங்களை இந்த நாட்களை தடை பண்ணி வைத்திருந்தார். அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையிலே மறுபடியுமா இந்த காரியத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறதை ஏனென்றால் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க எப்படித்தான் இருந்தாலும் வாக்கு தத்தம் ஒரு நாளும் மாறாது என்பதை முதலாவது நம்புங்கள். யாருக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார்? ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தார் ஐயா. ஆபிரகாமுக்கு வாக்கு தத்தம் கொடுத்து ஆபிரகாம் இந்த நாட்களை மரித்து போனார். ஆபிரகாமுடைய சந்ததி இந்த நாட்கள் எங்கே வருகிறது? எகிப்திலே இருந்து அவர்கள் இந்த நாட்களே அங்கே அடிமையாக அந்த நாட்களை வந்த வேளையிலும் பாருங்கள், அங்கே எகிப்திலிருந்து என்ன நடக்கும்னு சொன்னால் அவர்கள் அங்கே பலுகி பெறுகிறதை பார்க்கிறோம். யோசேப்பை அங்கு அடிமையாக கொண்டு வருகிறார்கள். அதுக்கு பின்பாக யோசேப்பு அந்த இடத்திலே உயர்த்தப்பட்டு யோசேப்புடைய அந்த சந்ததி இந்த நாட்களை அங்கே பெறுகிறதை பார்க்கிறோம். அந்த பெருக்கினாலும் இந்த நாட்களை பாருங்கள், இந்த வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே அந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வரைக்கும் வாக்கு தத்தம் இந்த நாட்களிலே பாருங்கள் சரியாக அமைக்கப்பட்டு இந்த நாட்களில் இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலேதான் ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்குள்ள யாத்திராம புத்தகத்திலே அங்கே என்ன செய்கிறார்? மோசே இந்த நாட்களை எழுப்புகிறதை பார்க்கிறோம். மோசே இந்த நாட்களை எழுப்பி இந்த நாட்களே அந்த ஜனங்களை விடுவித்துக் கொள்ளும்படியாக மோசேனுடைய தலைமையிலே இந்த நாட்களை தேவன் இந்த நாட்களை அழைத்து வருகிறார். அழைத்து வருகிற வழியில தான் அவர்கள் வனாந்தரத்திலே வந்து இந்த நாட்களே துதித்துக் கொண்டே இந்த நாட்களை வருகிறார்கள். அவர் துதித்துக் கொண்டே வருகிறார்கள். ஆனாலும் பாருங்கள், அவர்கள் ஆராதிக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. இந்த நாட்களே பார்க்கிற வழியிலே ஆராதிக்கிறதுக்கு அதாவது எதை வைத்து ஆராதிக்கிறது, எப்படியாக ஆராதிக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களே அவர்கள் தெரியாதபடி இந்த நாட்களே, ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்களே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க வேண்டும், அவர்களை விடுவித்துக் கொண்டு வா என்று சொல்லி. அப்படியானால் இந்த நாட்களே ஆண்டவர் மோசையோடு பேசுகிறார். மோசே என்று கூப்பிட்டு இந்த நாட்களை பாருங்கள், நீ ஒரு உடன்படிக்கை பெட்டியை இந்த நாட்களை சரிப்படுத்து என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஒரு ஆசரிப்பு கூடாரத்தையும் இந்த நாட்களை உருவாக்க என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து வைத்து இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? அதை சுற்றிலுமாக அந்த நாட்களே உட்பிரகாரம் ஒளிப்பிரகாரமாக மறைத்து இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களை வைத்து ஆராதனை செய்கிற காரியத்தை இந்த நாட்களை அங்கே உருவாக்குறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், என்னை பிரசாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் உன்னை வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த இடத்திலே அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனாலும் அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அப்ப பாருங்கள், ஒவ்வொரு வாக்குத்தத்தை நிறைவேறணும் என்றால் அவர்களை ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் படிப்படியாகத்தான் இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு விட்டார்கள். ஆராதிக்கிறதுக்கு இடத்தை இந்த நாட்களை கொடுத்து விட்டார்கள். அதற்கு பின்பாக அந்த நாட்களை என்ன காரியம் என்று சொன்னால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துக்குள்ளே இந்த நாட்களை கொண்டு போக வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் இந்த யோசுவாவின் உபாகமம் புத்தகம் 8ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். அங்கே வேதத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். அங்கே ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையிலே உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை சோத்தரிக்க கடவாய். ஏனென்றால் உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கு நான் என்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளை நியாயங்களையும் கட்டளைகளையும் கைக்கொள்ள போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது உங்கள் ஆடு மாடுகள் திராட்சைகள் உங்கள் வெள்ளி பொன் விருகி உனக்கு உண்டானவர்கள் அங்கே வர்த்திக்கும் போது உன் இருதயம் மேட்டுமையினாலும் உன் அடிமைத்தன வீடான எகிப்திலே இருந்து புறப்பட பண்ணினவரும் உன் பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்கள் தேள்கள் தண்ணீர் இல்லாத வறட்சியுள்ள பயங்கரமான பெரிய வனாந்தரம் வழியாக உன்னை அழைத்தவரும் உனக்காக பாறையான கண்மலையை இந்த நாட்களிலே தண்ணீர் புறப்பட்ட வருமா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த ஜனங்களை இந்த நாட்களை அழைத்து கொண்டு வருகிறார், எதற்காக அழைத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் ஆராதிக்கும்படியாக. ஆண்டவருடைய விருப்பம் இந்த நாட்களிலே ஆராதனைக்கு அவர் பாத்திரம். அதான் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் துதிக்கு பாத்திரர். துதிக்கும் போது கட்டுக்களை அவுழ்கிறார் சொல்லப்படுகிறது. துதிக்கும் போது பயப்படுகிறவராம இந்த நாட்களை இருக்கிறார். ஏனென்றால் ஒருவர் வந்து இந்த நாட்களை துதிக்கிறான்னு சொன்னால் ஆண்டவர் இந்த நாட்களை யோசிப்பார். இந்த நாட்களை என்னவோ அவன் கேட்க போறான், என்னுடைய மகன் இந்த நாட்களே நான் ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தை செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கலாய்த்து கொண்டிருப்பாரு. ஏனென்று சொன்னால் அவர் துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் துதியை முகர்ந்து கொள்ளுகிறவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலும் சீராவும் துதித்தார்கள். பாருங்கள், அங்கே பரலோகத்திலே ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லி சொன்னால் அந்த இடத்திலே அவர் தாளம் போட்டார். அவ்வளவுதான். அவருடைய கால் அசைஞ்சது. கால் அசைய இங்கே பார்க்கிற வழியில சிறைச்சாலை கதவுகள் உடைக்கப்படுகிறது, எல்லாம் சங்கிலிகள் அறுக்கப்படுகிறது, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகிறதை பார்க்கிறோம். துதியை ரசிக்கிற தேவனா இருக்கிறார். அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நீங்கள் யாரா இருந்தாலும் ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும்.
முதலாவதாக அவருடைய நாமத்தை துதிக்க வேண்டும். அவருடைய துதி எப்போதும் என் வாயிலே இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஏனென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், சங்கீதக்காரருடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். அவன் துதித்தது நிமித்தம்தான் இந்த நாட்களே இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக ஆக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த மலை போல நின்ற அந்த கோலியாத்தை ஒரே அடியிலே இந்த நாட்களில் அந்த துதியின் அபிஷேகத்தினால் தான் இந்த நாட்களில் வீழ்த்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கருத்து. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், இந்த யாத்ரா புத்தகத்தில் நாங்கள் வாசித்தோம், இந்த 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், அங்கே அந்த துதிக்கிற வேளையிலே பாருங்கள், நம்முடைய எதிரிகள் இந்த நாட்களிலே விட்டுண்டு விழுவார்கள். அருமையான கர்த்தருடைய, அது மட்டுமல்ல, சத்துருக்கள் இந்த நாட்களில் சிதறடிக்கப்படுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஏன்னா கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த வார்த்தையை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வேண்டுமா இருந்தால் நாங்கள் அமைதியாக இருந்து துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒன்னும் செய்ய ஒழும்பி போக தேவையில்லை. நீங்க போய் அவங்களுக்கு சண்டை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் இங்க துதிச்சு கொண்டிருக்க, அங்க பாருங்க, ஆண்டவர் வேறு ஆட்களை விட்டு இந்த நாட்களை அவர்களுக்கு யுத்தத்தை உருவாக்கி அங்கே அவர்களை சற்று இல்லாதபடி இந்த நாட்களை செய்து கொள்ளும். இதுதான் ஆண்டவருடைய காரியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே உபாகம் 8ஆம் அதிகாரத்திலே தெபோராளின் பாடல்கள் இந்த நாட்களிலே மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கும்படி அங்கே குறிப்பாக உணர்த்தியதை இங்கே நியாயாதிபதியிலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தெபோராவை எப்படி என்று சொல்லப்படுகிறது, தெபோராவை குறித்த நாட்களை வேதத்தில் சொல்லப்படுகிறது. தெபோராவே இந்த நாட்களே விழித்திரு என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அந்த தெபோராவுடைய பாடல்கள் அங்கே இந்த நாட்களிலே அந்த ஜனங்களுடைய காரியத்திலே பார்க்கிற வழியில் நியாயாதிபதியின் புஸ்தகத்திலே 5ஆவது அதிகாரத்தில் நாங்கள் வாசிப்போமா இருந்தால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிற வழியில் சொல்லப்படுகிறது, ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் இந்த நாட்களிலே நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே பாருங்கள், நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யுத்தம் வாசல் வரைக்கும் வந்தது. இஸ்ரவேலரில் அங்கே 40,000 பேருக்குள்ளேயே கேடகம் மீட்டியும் காணப்பட்டது உண்டோ? ஜனங்களுக்குள்ளே தங்களை அங்கே மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயத்தை நாடுகிறது, கர்த்தரை துதியுங்கள். வெள்ளை கழுதைகள் மேல் அங்கே ஏறுகிறவர்களே, நியாயஸ்தர்களை வீற்றிருக்கிறவர்களே, வழியிலே இந்த நாட்கள் நடக்கிறவர்களே, இதை இந்த நாட்களை பிரஸ்தாபியுங்கள். தண்ணீரை மொண்டு கொள்ளும் இடங்களிலே வீரர்களின் இரைச்சல்களை நீக்குகிறவர்களே, அங்கே கர்த்தரின் நீதி நியாயங்களை அவர்கள் இஸ்ரவேலிலே உள்ள தமது கிராமங்களுக்குள்ளே செய்து நீதி நியாயமாக பிரசாப்படுத்துகிறவர்களே, அது முதல் கர்த்தரின் ஜனமே, இந்த ஒளிமுக வாசலிலே போய் இறங்குங்கள். விழி விழி விழி, அதாவது விழி விழி திபோராவே, விழி விழி, பாடு பாடு, பாராக்கே எழும்பு, அபினேகாவின் குமாரனே, உன்னை இந்த நாட்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போய் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி பாடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், அப்ப இது தெபோராவுடைய காரியமாக இருக்கு. அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்துல தெபோரா சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அங்கே என்று தாவீதுக்கு இருந்த ஆசை இந்த நாட்கள் அவருடைய வாழ்க்கையில இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை வரலாற்றிலே மாறுகிறதை பார்க்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகத்திலே பார்க்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட 2 சாமுவேலின் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்திலே அங்கே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 22ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். 47வது வசனத்திலிருந்து நாட்களிலிருந்து வாசிக்கின்றேன் பாருங்கள். ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், கர்த்தர் ஜீவன் உள்ளவர், என் கண்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக, என் இரட்சிப்பின் கண்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பார். அவர் எனக்கு அங்கே பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அவரே என் சத்துருக்களுக்கு என்னை விலக்கி விடுவிக்கிறவர். எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை அங்கே உயர்த்தி அங்கே கொடுமையான மனுஷருக்கு என்னை தப்புவிக்கிறவர். இதன் நிமித்தம் கர்த்தாவே, ஜாதிகளுக்குள் உம்மை துதிப்பேன், உம்முடைய நாமத்திற்கு சங்கீதம் பாடுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜாதிகளுக்குள்ளே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். சும்மா ஒரு இடத்துல இல்லை, நிறைய ஒரு அறைக்கு பூட்டி கொண்டு வந்து நான் செய்ய மாட்டேன். இந்த நாட்களை ஜாதிகளுக்குள்ளே, பப்ளிக்கா அந்த நாட்களே ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அவனுடைய
இந்த நாட்கள் அவன் எழுதிய சங்கீதக்காரர் எழுதிய அந்த சங்கீதங்களிலே பார்க்கிற வழியிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதம் இங்கே 9ஆம் அதிகாரம் 1-2 18ஆம் அதிகாரத்திலே இப்படியாக, சங்கீதம் 108ஆம் அதிகாரத்திலே இப்படியாக அநேக சங்கீதங்கள் இந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்களுக்கும் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை துதித்து இந்த நாட்களிலே கொண்டே வாழ்க்கையை நடத்துகிறவர்களாக இருக்கிறதை இங்கே இந்த நாட்களிலே போதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் இந்த நாட்களிலே அவரை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களிலே வழிகாட்டினார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாரை? கர்த்தரை துதிக்கும்படியாக இந்த நாட்களிலே அங்கே அவர்களுக்கு இந்த நாட்களிலே வழிகாட்டினார்கள் என்பதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 42வது அதிகாரத்துக்குள் இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன். 42ஆம் அதிகாரம் வாசிக்கின்றேன் பாருங்கள். 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ள தீவுகளே, அவைகளில் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள். இங்கே பாருங்கள், தொடர்ந்து 12ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற வழியிலே, வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரில் குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிட கடவது, கண்மனைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களிலே குடியிருந்து ஆர்ப்பரிப்பீர்களாக, கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை இந்த நாட்களை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியை போல் புறப்பட்டு யுத்த வீரனை போல் வைராக்கியம் உண்டு முழங்கி கெர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் என்று சொல்லி இந்த நாட்களே சங்கீதக்காரர் இந்த நாட்களை பார்க்கிறதை பார்க்க, எரேமியா 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே ஆண்டோடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்துக்குள்ளே அங்கே பார்ப்போமாயிருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. நான் திருப்பிக் கொள்ளுங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்திலே அங்கே வாசிப்போமா இருந்தால் 20ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் எளியவனுடைய ஆத்துமாவை பாருங்கள் பொல்லாதவர்கள் கையுக்கு இந்த நாட்களிலே தப்புவிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் அவரை துதிக்கிற வேளையிலேயே அவர் எளியவனாய் இருக்கிற உன்னுடைய ஆத்துமாவை பொல்லாதவர்களுடைய கையுக்கு இந்த நாட்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு நம்மை கொல்லும்படியாக அந்த நாட்களை சத்ருவான அந்த நாட்களை பின்னுமா திரட்டி கொண்டே இந்த நாட்களை தெரிகிறான். ஆண்டவர் பிள்ளைகளை அழிக்கும்படியாகவும் ஆண்டவர் பிள்ளைகளை நிர்மூலமாக்கும்படியாகவும் இந்த நாட்களை அவன் சத்ருவானவன் அங்கே பின்னாலும் முன்னாலும் இந்த நாட்களை அலைந்து கொண்டே திரிகிறான். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் இந்த நாட்களிலே எளியவனுடைய ஆத்துமாவை பொல்லாதவருடைய கைக்கு இந்த நாட்களிலே தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அந்த வார்த்தை இந்த நாட்களிலே அங்கே சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாங்கள் இந்த நாட்களிலே செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் அவரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும். எந்த வேளையிலும் தாவீது சொல்லுகிற மாதிரி அந்தி சந்தி மத்தியான வேளையிலே இந்த நாட்களிலே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவரை நாங்கள் துதிப்போமா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பாருங்கள், எப்படிப்பட்ட கட்டுக்களில் இந்த நாட்களை நாங்கள் இருக்கிறோம். அருமையான கர்த்தர், ஒரு சிலருக்கு இந்த நாட்களை கட்டுக்கள்ல இருக்கிற காரியம் கூட இந்த நாட்களை தெரியாது. இன்னைக்கு சவுல் ராஜாவை போல இந்த நாட்கள் இருக்கிறார். சவுல் ராஜாவுக்குள்ள இருந்த பரிசுத்தாவுடைய வல்லமை எடுக்கப்பட்டு அங்கே தீர்க்கதரிசி அதாவது தீர்க்கதரிசி இந்த நாட்களை சொல்லுகிறார். இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படின்னு சொன்னால் உம்மிடத்திலே இந்த ஆவியானவர் இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆனால் அப்படி இருந்து கூட அவர் அதை உணராதபடி இந்த நாட்களே தன்னுடைய ஆட்சியில் இந்த நாட்களே தன்னுடைய பலத்தினாலே இந்த நாட்களை நடக்க பார்க்கிறார் என்பதை அங்கே காணக்கூடிய இன்றைக்கு அப்படியாகத்தான் இன்றைக்கு விசுவாசிகள் கூட இந்த நாட்களை இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை என்றைக்கும் நாங்கள் துதிக்கிற வேளையிலே, கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிற வேளையிலே, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே அற்புதங்களை அதிசயங்களை இந்த நாட்களை விடுதலையை தருவார். ஏசாயா 12ஆம் அதிகாரத்திலே வாசிப்போமா இருந்தால் 1வது வசனம் சொல்லுகிறது, அக்காலத்திலே நீ சொல்லுவது, கர்த்தரை நான் துதிப்பேன், நீர் என்மேலே கோபமா இருந்தீர், ஆனாலும் உம்முடைய கோபம் நீங்கிட்டு நீர் என்னை தேற்றினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் எங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இதோ தேவன் என் ரட்சிப்பும், நான் பயப்படேன், நம்பிக்கையுமாய் இருப்பேன், கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமானவர், அவரை அங்கே ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியம் அங்கே எப்படியாக இருக்கிறது சொல்லி சொன்னால் சங்கீதம் 1:2 முழு இருதயத்தோடும்
முழு ஆத்துமாவோடும் அங்கே இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? உம்மை துதிப்பேன். ஏனென்றால் உம்முடைய அதிசயங்களை எல்லாவற்றையும் விவரிப்பேன். உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன். உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் இந்த நாட்களிலே சொல்லி இந்த நாட்களிலே துதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், மற்ற சங்கீதக்காரர்கள் தேவனுடைய மக்கள் ஆண்டவரை இந்த நாட்களை துதித்துக் கொண்டே வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று இந்த நாட்களை போதிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய கடைசியாக பாருங்கள், அங்கே பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மக்கள் அவரை இந்த நாட்களை துதிக்கும்படியாக அவர்களுக்கு இந்த நாட்களை வழிகாட்டினார்கள் என்று சொல்லி எங்கே பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை இரண்டாவதாக பார்ப்போம். மூன்றாவதாக இந்த நாட்களை பார்ப்போம். கர்த்தரை துதியுங்கள் என்னும் இந்த நாட்களே குரல் இந்த நாட்களே புதிய ஏற்பாடு முழுவதும் எதிரெடுத்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறது. இயேசு தாமே இந்த நாட்களே பரலோகத்திலே இருக்கும் தமது பிதாவை அங்கே துதித்தார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே எப்படியாக இந்த நாட்களை இந்த காரியம் செயல்படுகிறது என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அந்த சமயத்திலே இயேசு சொன்னார், பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை நான் என்ன செய்கிறேன்? ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை செய்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இந்த வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுகிறதுன்னு சொன்னாங்க. லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்த 21வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அந்த வேளையிலே இயேசு அந்த மத்தேயில வாசித்த பகுதியினுடைய விளக்கத்தை பாருங்கள். லூக்கா இப்படியாக எழுதி வைத்திருக்கிறார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பாருங்கள், அங்கே மத்தேயில சொல்லப்படவில்லை, ஆனா இங்கே சொல்லப்படுகிறது ஆவியிலே களி கூர்ந்து, ரிஜாய் வித் த ஹோலி ஸ்பிரிட். அருமையான கர்த்தருடைய வித்தின் ஹோலி ஸ்பிரிட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, நீர் இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிற்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே சொல்லி ஜெபம் பண்ணுறதை அங்கே காணக்கூடியதாக இருக்காருமான கர்த்தருடைய பிள்ளைகள். எப்ப பாருங்கள், அப்ப ஆண்டவர் கூட இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஆவியிலே களி கூர்ந்து, அருமையான கர்த்தருடைய பரிசுத்த ஆவிக்குள்ளே அங்கே அவர் நிறைந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே களி கூர்ந்து இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? ஆண்டவரை அங்கே துதிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் இந்த நாட்களை எழுதுகிறார் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ரோமர்கள் நிருபத்திலே பவுலடிகள் இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த தேசத்துக்கு மட்டுமல்ல எல்லா தேசங்களுக்கும் இந்த நாட்களை என்ன சொல்லுகிறார் சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே கர்த்தரை இந்த நாட்களில் எல்லா தேசங்களும் கர்த்தரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதை அவர் இந்த நாட்களை தெளிவாக இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால் சொல்லப்படுகிறது, புறஜாதியருக்கும் இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறேன். அந்தபடியே இதன் நிமித்தம் நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட அங்கே களி கூறுங்கள் என்றார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் சொல்லி அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு புறஜாதிகளா இருக்கிற நாங்கள் கூட நாட்களை பாருங்கள், இந்த ஜீவனுள்ள தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிறு வயதிலே நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், விக்கிரகங்களுக்கு பின்னால தெரிகிறோம் ஆபிரகாமை போல. ஆனா பாருங்கள், அந்த நாட்களே அந்த நாட்களே தேசத்திலே வாழ்ந்த வேளையிலே பாருங்கள், விக்கிரகங்களோ பின்னாலே விக்கிரகங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருந்தால் ஒரு இருதயத்தில் ஒரு சமாதானமோ இருதயத்தில் ஒரு சந்தோஷமோ ஒரு இந்த நாட்களில் இல்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயமும் பீதியும் தான் அந்த நாட்களில் இருந்ததை ஒழிய வேறொரு காரியமும் இல்லை. இந்த நாட்களில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஆனால் இன்றைய பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை நாங்கள் இந்த நாட்களை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த பயம் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. அந்த பீதி இந்த நாட்களில் எங்கே போனது என்று சொல்லி இந்த நாட்களே தெரியாது. ஏனென்றால் அவரை நாங்கள் துதிக்க 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 அவர் நமக்குள்ளே இருக்கிற பயத்தை இந்த நாட்களிலே அங்கே நீக்குவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், சிறு பையனாக இந்த நாட்கள் இருக்கிறோம். வாலிப வயசு அல்ல, அதற்கு குறைய அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்படியானால் பாருங்கள், அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள் என்ன காரியம். அந்த வயசிலே பாருங்கள், ஒரு கரடியும் ஒரு சிங்கத்தையும் இந்த நாட்களிலே அங்கே ஒரு தனி வாலிபனாய் நின்று இந்த நாட்கள் அந்த இடத்திலே அங்கே தர்க்கம் பண்ணி அந்த சிங்கத்தையும் கரடியும் கொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. எப்படியாக அது முடியும்? அவர் அங்கே சொல்லுகிறார் பாருங்கள், இந்த நாட்களிலே அவர் அங்கே சும்மா ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கிண்ணறங்களை வாசித்து சங்கீதங்களை அதாவது பாடுவாராம். அந்த சங்கீதம் தான் அந்த எழுதப்பட்ட சங்கீதங்கள். அந்த சங்கீதம் 23 எடுத்து வாசி பாருங்கள். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஏன் அந்த சங்கீதத்தை எழுதப்பட்டதுன்னு சொன்னால், அவரை துதிக்கிற வேளையிலே நீ ஒருபோதும் தாட்சி அடைய மாட்டாய். அவரை ஆராதிக்கிற வேளையிலே உன்னாலே தாட்சி அடைய முடியாத, தாட்சி அடையும் அவர் விடமாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளே. அதைத்தான் நாங்க பார்க்கணும். எப்பொழுது நாங்கள் நம்முடைய உதடுகளை துறந்து அந்த ஜீவனுள்ள தேவனை துதிப்போமோ அப்பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளே உயர்வு, பிள்ளைகளுக்குள்ளே உயர்வு, வீட்டிலே உயர்வு இந்த நாட்களே அவருடைய பிரசன்னம் இந்த நாட்களை நிறைந்திருக்குமே ஒளிய இந்த நாட்களே வேறொரு காரியம் இல்லை என்பதைத்தான் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அந்த வாலிபன் பாருங்கள், இந்த நாட்களே அந்த காடுகளிலே இருந்து பாருங்கள், அங்கே கேட்பதற்கு ஜனங்களே இல்லை. ஆனால் அந்த அவர் வாசித்த கிண்ணறத்தையோ அந்த கிண்ணறத்தினுடைய பாடல்களையோ இந்த நாட்களை கேட்பதற்கு யார் இருந்தன்னு சொன்னால் ஆடுகள் தான் அவரை சுத்தி இந்த நாட்கள் இருந்தது என்று சொல்லி பார்க்கக்கூடியதாக இருக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், அவர் விடவில்லை, தேவனை துதித்தார். தேவன் அவரை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக மாற்றினதும் அல்ல அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய சந்ததியிலே பிறந்த சாலமோனுக்கு இந்த நாட்களை பாருங்கள் ஞானத்தை கொடுத்து தேவன் வாசம் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டும்படியாக தேவன் இந்த கிருபையை செய்தார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு சோதரி. இதுதான் தேவனுடைய காரியங்கள். நாங்கள் எப்பொழுது அவரை துதிக்கிறோமோ அந்த துதிக்கிற வேளையிலே அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னால் நம்மை இந்த நாட்களிலே உயரத்துக்கு கொண்டு போய்கொண்டே இந்த நாட்களிலே இருப்பார் என்பதை தான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற தேவன் நம்மையும் இந்த நாட்களிலே அப்படியான உயர்ந்த இடங்களிலே பாருங்கள் நம்மை அமரும்படியாக இந்த நாட்களில் செய்வார். அருமையான நண்பர்களே, இன்றைக்கு பாருங்க, ஆண்டவரை அறியாமல் இருந்து இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களை பாருங்கள் ஒரு தேசத்துக்கு வந்து இந்த நாட்களை இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு ஆண்டவரை அறிந்ததுக்கு பின்பாக பெரிய பெரிய ஆட்களோடு இந்த நாட்களை போய் இந்த நாட்களை சந்திக்கவும் அவர்களோடு பேசவும் அவர்களோடு அமர்ந்த நாட்களே அங்கே நாங்கள் தேநீர் அருந்தோம். இப்படியான காரியத்தை இந்த நாட்களை தேவன் நமக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவரை துதித்து அவரை உயர்த்துகிற வேளையிலே அவர் இந்த நாட்களை பாருங்கள் அவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வேளையிலே அந்த மகிமை நிமித்தம் நம்மை இந்த நாட்களை என்ன செய்வார், நம்முடைய பெயரை இந்த நாட்களை பெருமைப்படுத்துவார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதாவது ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஆபிரகாம் அழைக்கப்பட்ட வேளையிலே பாருங்கள் அங்கே அபிராம் என்ற பெயரிலே இந்த நாட்களை இருந்த ஆபிரகாம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே ஆபிரகாமுடைய பெயர் மாற்றப்பட்டது நிமித்தம் அங்கே என்ன நடக்கிறன்னு சொன்னால் அந்த அபிராம் என்ற பெயர் மாற்றப்பட்டு ஆபிரகாம் என்ற பெயர் வந்ததற்கு பின்பாக ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு வருகிறது. அங்கே அதற்கு பின்பாக ஆபிரகாமுடைய வாழ்க்கை இந்த நாட்களிலே முற்றுமுழுதாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். சந்ததி பெருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதனாலே பாருங்கள், இந்த பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டிலே இருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்து விட்டு இந்த நாட்களை போய்விட்டார்கள். ஆனா இன்றைக்கு யாருக்கு வைத்திருக்கிறான்னு சொன்னால் எனக்கும் உங்களுக்கு தான். இந்த பூமியில உயிரோடு இருக்கிறவர்கள் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு இந்த நாட்கள் இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் விசுவாசித்து இந்த நாட்களே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி இந்த நாட்களை துதித்து காரியங்களை செயல்படுவோமா இருந்தால் அந்த வாக்குத்தத்தம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கே பொய் சொல்லாதபடி இந்த நாட்களே நம்மை இந்த நாட்களை உயர்த்துகிறதாக இந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்கள் பாருங்கள். அப்ப எல்லா தேசங்களிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எதிர்பார்த்ததை இந்த நாட்களை நாங்கள் பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், யாக்கோபு கர்த்தரை துதிக்குமாறு நம்மை இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படியாக இந்த நாட்களை அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால் பாருங்கள், யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் வாசிக்கிற வேளையிலே
கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம். அந்த தேவனுடைய சாயல் உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். ஏற்கனவே சொல்லி இருந்தேன். அப்ப தேவனுடைய நாமத்தை தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த வேண்டும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த நாவினாலே நாங்கள் சபிக்க கூடாது. அவருடைய நாமத்தை இந்த நாட்களை துதித்து இந்த நாட்களை காரியங்களை செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் ஒரே வாயிலே இருந்தால் துதித்தலும் சபித்தலும் இந்த நாட்களை வருகிறது என்பதைத்தான் அங்க யாக்கோபு தெளிவாக இந்த இடத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள். அங்கே எப்படி என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியத்தை இந்த நாட்களை பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தலின் புஸ்தகத்துக்கு 4ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். 4ஆம் அதிகாரத்திலே என்னோட கூட இந்த நாட்கள் திருப்பி 4ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறோம். 9வது வசனத்திலே இந்த நாட்களை இருந்து வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம், மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்தும் போது 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்துக்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறவரே, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமா இருக்கிறதும் என்றார்கள் என்று சொல்லி அந்த வார்த்தை நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இந்த பூமியிலே மட்டுமல்ல, பரலோகத்தில் அந்த காரியம் நடக்கிறது. அதனாலதான் இங்கே ஆண்டவர் சொன்னார் இந்த நாட்களே என்னவென்று சொன்னா பாருங்கள். ஜெபங்கள் முதலாவது கற்றுக் கொடுக்கிற வழியில் சொன்னார், பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல இந்த புவியிலும் செய்யப்படுவதாக. அருமையான கர்த்தருடைய பரலோகத்திலே தேவதூதர்கள், கேருபீன்கள், ஷேருபீன்கள், அதாவது நாட்களை பார்க்கிற வேளையிலே எத்தனையோ கோடிக்கணக்கில் தேவதூதர்கள் ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 24 மணித்தியாலும் ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களே இருக்கிறார்கள். அந்த ஆராதனையின் துணி இந்த அவருடைய கரத்தினாலே உருவாக்கப்பட்ட இந்த பூமியின் மேல் வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் தேவனுடைய விருப்பமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம். அநேகரை இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஓசி பண்ணுங்கன்னு சொன்னா ஓசி பண்ண வரமாட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நல்ல குரல் வளம் இருக்கும், ஆனா ஓசி பண்ண வர மாட்டாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அவர்களுடைய சில காரியங்கள். ஆனா பாருங்கள், கர்த்தரை எப்பொழுதும் நாங்கள் துதிக்க வேண்டும். கர்த்தரை எப்பொழுதும் துதிக்கிறவர்களே அவர் நமக்கு முன்னாக இருந்து காரியங்களை இந்த நாட்களை செய்வார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளை பாருங்கள், இந்த நாட்களே வெளிப்படுத்தல் 4:9 பார்த்தோம். வெளிப்படுத்தல் 5:8 நாங்கள் பார்க்கிற 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே நாங்கள் இப்படியாக அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறதை நாங்கள் வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்திலே அங்கே 8 14 வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், பாருங்கள், அந்த புத்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களை, பாருங்கள் எப்படி துதிக்கிறார்கள், சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூவத்தால் நிறைந்த பொற்கலசத்தையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக அங்கே வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புத்தக சுருளை வாங்கவும் அதன் முத்திரையை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரலும் ஜனங்களுக்கும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்கள் ராஜாக்களையும் ஆசாரியருமாக்கினீரே, நாங்கள் பூமியிலே அங்கே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய பாட்டை பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று சொல்லி புதிய பாட்டை இந்த நாட்களை அங்கே பாடுகிறதை அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், சொல்லப்படுகிறது பாருங்கள். பின்பு நான் பார்த்தபோது சிங்காசனத்தை ஜீவன் உள்ளவர்கள் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய இலக்கம் 10,000 1000 இந்த நாட்களில் இருந்தது. அவர்கள் மகா சத்தமிட்டு, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும்
மகிமையினும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களே சொன்னார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அப்பொழுது வானத்திலேயும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவர்கள் அவற்றுள்ளார வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் சோத்திரமும் கனவும் மகிமையும் வல்லமையும் சதாகாலங்கள் உண்டாவதாக என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு போனார்கள் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள், இந்த நாட்களே இந்த வேதத்திலே பாருங்கள், ஆதி காமத்திலே இருந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே வெளிப்படுத்தல் வரைக்கும் துதித்தலை குறித்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படியாக துதிக்க வேண்டும், அந்த துதிக்கிறதிலுடைய தன்மை என்ன, ஏன் துதிக்க வேண்டும் என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே துதிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு விடுதலையோடு இந்த நாட்கள் இருக்கு. ரெண்டே பாருங்க, உலகத்துல நீங்க பாப்பி இருந்தால் எந்த ஐஸ்வர்யவனா இருந்தால் அவனுக்கு நிம்மதியே இருக்கா. காசு இருக்கும் ஐயா, எக்கச்சக்கமான காசு இருக்கும். பேங்க்ல போடுறதுக்கே இடமில்லாதபடி காசு இந்த நாட்களே இருக்கும். ஆனா பாருங்கள், அவன்கிட்ட போய் எப்படி ஐயா இருக்கிற, சாப்பிட்டியா, சமாதானமா இருக்கிறியான்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க அந்த நாட்கள் என்னத்த சாப்பிட்டுன்றது சொல்லுவார், ஒரு சந்தோஷமா சொல்ல மாட்டார். ஆனா இதே காரியத்தை போய் இந்த நாட்களை பாருங்கள், நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு உண்மையாக ஆண்டவரோடு நடக்கிற ஆராய்ச்சி கொண்டிருக்கிற சாதாரண ஒரு விசுவாசி இடத்திலே போய் இந்த நாட்களை காரியத்தை கேளுங்க. அந்த விசுவாசி இடத்திலே நீங்கள் போய் இந்த காரியத்தை கேட்கிற வேளையிலே விசுவாசி என்ன விசுவாசி என்ன செய்வார் என்று சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், விசுவாசிகள் என்ன செய்வார்கள் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் அந்த விசுவாசி சந்தோஷமா இந்த நாட்களை ஆராதித்துக் கொண்டே இந்த நாட்களை இருப்பார் என்பதைத்தான் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்று சொல்லி சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் இந்த நாட்களிலே அவன் என்ன செய்வான் என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அங்கே மனதிலே ஒரு நிம்மதி இல்லாதபடி இந்த நாட்களிலே இருக்கிறான். ஆனால் கர்த்தரை அறிந்தவனோ இந்த நாட்களிலே சந்தோஷமா இந்த நாட்களிலே இருப்பார் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இங்கே வெளிப்படுத்தல இந்த நாட்களிலே நாங்கள் சில காரியங்களை இந்த நாட்களிலே ஆண்டோடைய காரியத்தை குறித்த நாட்களிலே பார்த்தோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இன்னும் சில காரியங்களை பார்த்த நாட்களை முடிப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே அங்கே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, 16ஆம் வசனத்திலே இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையிலே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்பர விழுந்து, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள கர்த்தராகிய தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர் உமது மகா வல்லமையை கொண்டு ராஜ்யபாரம் பண்ணுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், ஜாதிகள் கோபித்தார்கள், அப்பொழுது உம்முடைய கோபம் மூண்டது. மரித்தோர் நியாய தீர்ப்படைகிறதற்கும் தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் உமது நாமத்தின் மேல் பயபக்தியா இருந்த சிறியோர் பெரியோருக்கும் அங்கே பதிலளிக்கத்தக்க பூமியை இந்த நாட்களிலே கெடுத்தவர்களை கெடுக்கிறதற்கும் காலம் வந்தது என்று சொல்லி தேவனை இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், அங்கே தேவனை தொழுது கொண்டார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, அப்ப தேவனை தொழுது கொள்ளுகிற வேளையிலேயே அங்கே என்ன சம்பவம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த நாட்களே நம்மை அங்கே மூடிக்கொள்ளுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால இங்க வேதம் சொல்லுகிறது, இன்றைக்கு நாங்கள் துதிக்க வேண்டும் ஆண்டவரை. இந்த நாட்களை பாருங்கள், என்னதான் காரியங்கள் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு துதிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை இந்த நாட்களே வரும். ஒரு ஊழியர் சொன்னுவார் இந்த நாட்கள், அதாவது ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வானாம், தேவனுடைய சமூகத்திலிருந்து ரகசியங்களை இந்த நாட்களை பெற்றுக் கொண்டு வருவார். ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவருடைய அந்த வார்த்தைகளுடைய காரியங்களை இந்த நாட்களை பெற்றுக்கொண்டு இந்த நாட்களை ஜனங்களுக்கு. ஆனால் ஒரு துதிக்கிற மனுஷன் என்ன செய்வார்னு சொன்னால், தேவனையே அந்த இடத்திலே கொண்டு வருவாராம்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். உண்மைதான் அருமையான கர்த்தருடையவர்களே, நாங்கள் ஒரு விடுதலையோடு இந்த நாட்களிலே நாங்கள் துதிப்போமா இருந்தால் அந்த இடத்திலே தேவன் இறங்கி வருவார். அதைத்தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். பவுலும் சீலாவும் துதித்தார்கள், சிறைச்சாலையிலே தேவன் இறங்கி வந்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்ப எப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் துதிக்கிறோமோ அந்த இடத்திலே தேவன் அந்த இடத்திலே இறங்கி வருவார். தாவீதுடைய
காலத்திலே பாருங்கள், யுத்த காலத்திலே தாவீது தேவனுடைய சமூகத்திலே துதிக்கிற மனுஷனா இருந்தபடினால் தேவன் தாவீதுக்கு இந்த நாட்களை இன்ன பிரகாரம் இந்த நாட்களை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். எரிகோ மதிலை அங்கே வீழ்த்துவதற்கு என்ன காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார்? இந்த நாட்களை யுத்தம் செய்ய சொல்லவில்லை. நீங்கள் இத்தனை முறை போய் இந்த நாட்களை அதை சுற்றி இந்த நாட்களை என்ன செய்யுங்கள்? துதியுங்கள். அவர்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். ஆனால் அந்த எரிகோ மதில் அப்படியே பொத்தொண்டு இந்த நாட்களை விழுந்தது. ஏன் அப்படி என்று சொல்லி பார்க்கிற வழியிலே துதியினாலே செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. துதியினாலே நாங்கள் ராஜ்யங்களை கூட இந்த நாட்களை விழுத்தலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதியினாலே எப்படிப்பட்ட பலசாலியா இந்த நாட்களை இருந்தாலும் அந்த காரியங்களை கூட வெல்லக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, துதித்து போட்டு இந்த நாட்களை நாங்கள் ஒரு காரியத்தை செய்வோமா இருந்தால் அந்த காரியத்தில் ஒரு சமாதான ஒரு விடுதலை இந்த நாட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. ஏனென்று சொன்னால் துதிக்கிற வேளையிலே தேவன் கட்டாயம் அந்த இடத்திலே வருவார். அருமையான கதை யாரா இருந்தாலும், அது இன்னப்பட்டு சிறியவனா இருந்தாலும் சரி, பெரியவனா இருந்தாலும், எப்பொழுது துதிக்க போறோம் ஆயத்தப்படுத்துறோமோ உடனே கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய சமூகம் அந்த இடத்துல இந்த நாட்களை இறங்கி வருவதை அங்கே காணும். அவர் சேனைகளோடு இந்த நாட்களை வருவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். இந்த நாட்களே சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கிற 1 வாசிக்கிற வழியிலே, கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், உம்மிலே மகிழ்ந்து களி கூறுவேன், உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை துதியுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்த அதிசயங்களை நினைத்த இந்த நாட்களே அவரை துதியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களே இந்த வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, உம்முடைய நாமத்தை எப்படி துதிப்பது என்பதை குறித்து நாட்களை பார்க்கும்படியாக நீங்கள் அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை இருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொன்ன தேவர் இந்த நாட்களே உம்முடைய நாமத்தை துதிக்கும் போது கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைத்த இந்த நாட்களே நீர் இந்த நாட்களை விடுதலையை கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி தருளும்படியாகும். ஆண்டவரே, உம்முடைய கருத்துக்களை இந்த நாட்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா. மறுவழிப்பிலே கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஐயா. என்னை மரத்தினில் வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நன்றி ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் ஐயா.